அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க. ஸோ ஓல்டு புக்கு தான் ஒரு பக்கம் 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம 6th ஆல்ரெடி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, 7th புக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நியூ புக்கை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைவ் டெஸ்ட்டாக டெய்லி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது 8th புக்கு போயிட்டு இருக்குங்க. 8th புக்கில் என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் டெய்லி 2 யூனிட் வந்து போகிறதா வந்து நேற்று நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 7 மணிக்கு ஒரு யூனிட்டும் 9 மணிக்கு ஒரு யூனிட்டும் நம்ம போட போகிறதா வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயாராக படிச்சுட்டு ரெடியாக இருங்க. 7 மணிக்கு யூனிட் 4ம் 8 மணிக்கு யூனிட் 5ம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. தமிழ் படித்தால் அறம் பெருகும் என கூறியவர். சூப்பர். தமிழ் படித்தால் அறம் பெருகும் என கூறியவர். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பெருஞ்சித்திரனார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பாவலர் பெருஞ்சித்திரனார் தான் சொல்லியிருப்பாருங்க, தமிழ் படித்தால் அறம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாருங்க, சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து இது இந்த வீடியோக்கான 10 கேள்விகள். ஸோ டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர். ஓகேங்க, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர். சூப்பர். யாருங்க? சந்திரசேகர கவிராச பண்டிதர். ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தனிப்பாடல் திரட்டல யார் தொகுத்திருப்பாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் தொகுத்துருவாரு. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னன் பொன்னுசாமி. ஓகேங்களா? ஸோ ராமநாதபுரம் மன்னன் பொன்னுசாமி தான் வந்து தனிப்பாடல் திரட்டுகள்லாம் என்ன பண்ணியிருப்பாருங்க, தொகுப்பித்திருப்பாரு. தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். அடுத்து கூற்றை கவனி. காலமேக புலவர். ஸோ பாருங்க, காலமேக புலவர் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய இயற்பெயர் வரதன். ஸ்ரீரங்கம் கோயில் மடைப்பள்ளியில் வேலை செய்தார். ஆசுகவி என சிறப்பிக்கப்படுகிறார். ஆமாங்க, அனைத்துமே சரிதாங்க. எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க டி தாங்க ஆன்சர். இவருடைய இயற்பெயர் வரதன் தான். இவர் ஸ்ரீரங்கம் கோயில் மடைப்பள்ளியில தான் வந்து பணிபுரிஞ்சிருப்பாரு. ஆசுகவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணப்படுறாரு, சிறப்பிக்கப்படுறாரு. அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என பாடியவர் யார்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என பாடியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஏ ஔவையார். ஓகேங்களா? ஔவையார் தான் என்ன பண்ணிருப்பாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அடுத்து 4வது கேள்வி. காலமேக புலவர் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க, வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ காலமேக புலவர் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறி இருப்பாரு, சைவ சமயத்துக்கு வந்து மாறி இருப்பாருங்க. ஓகேங்களா? இப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, நல்லாதனார் பிறந்த ஊர் எது? நல்லாதனார் பிறந்த ஊர் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ கும்பகோணம், நந்தி கிராமம், விழுப்புரம், எண்ணாயிரம், இது 2மே காலமேக புலவர் பிறந்ததா சொல்லப்படுவாங்க. மதுரை கூடலூருக்கு தான் வந்து பார்த்தா அங்க பிறந்திருப்பாரு. ஸோ திருநெல்வேலி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்து அப்படின்ற ஊர்ல யார் பிறந்திருப்பாரு, நல்லாதனார் வந்து பிறந்திருப்பாரு. அடுத்து, குமரகுருபரரின் காலம் ரொம்ப முக்கியங்க. குமரகுருபரரின் காலம் சூப்பர், கிபி 17ஆம் நூற்றாண்டு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குமரகுருபரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, திருவைகுண்டம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குமரகுருபரர் எங்க பிறந்திருப்பாருன்னா திருவைகுண்டத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, பிறந்திருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ குமரகுருபர் நூல்கள்ல பொருந்தாதது எது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
இதுல பொருந்தாததுங்க டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். டி தான் வந்து இதுல பொருந்தாதது. ஏன்னா உள்ளொலி அப்படின்றது திருவிக்காவட நூல், கந்தர் கலிவன்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், இது எல்லாமே யாரோட நூலுங்க? குமரகுருபரரோட நூலுங்க. ஓகேங்களா? அப்ப குமரகுருபர் இது நூல்கள் கந்தர் கலிவன்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், நான்மணி மாலை, இதெல்லாம் வந்து பார்த்தா யார் எழுதியிருப்பாரு? குமரகுருபரர் வந்து எழுதியிருப்பாரு. உள்ளொலி அப்படின்றது திருவிக்காவட நூல், அது இங்க பொருந்தாது. அடுத்து பாருங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? வாணிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ வாணிதாசன் தான் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க? அழைக்கப்படுறாரு. அடுத்து 10வது கேள்வி, எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்னும் பெயர் கொண்டவர் யார்? எத்திராசலு என்கிறோம் அரங்கசாமி என்னும் பெயர் கொண்டவர் யார்? அதாவது இயற்பெயர் கொண்டவர் யார்? சூப்பர். உங்களுக்கான ஆன்சர் வாணிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். வாணிதாசனோட இயற்பெயர் தான் எத்திராசலு என்கிற அரங்கசாமி. அடுத்து 11வது கேள்வி, கவிஞர் ஏறு பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுபவர் யார்? இது உங்களுக்கான கேள்விங்க. கவிஞர் ஏறு பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்றதுக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். ஸோ 7th புக்கு தான் ஓல்டு புக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஓல்டு புக்கை சூப்பராக கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்க கண்டினியூா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் கவர் ஆயிடுங்க. ஓகேங்களா? சோ தமிழ் படித்தால் அறம் பெருகும் என கூறியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்தலாம். தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் வந்து சந்திரசேகர கவிராச பண்டிதர், தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் பொன்னுசாமி. இது எல்லாமே கரெக்ட் தான். காலமேகப்புலவரோட இயற்பெயர் வரதன். ஸ்ரீரங்கம் கோயில் மடைப்பள்ளியில வேலை செஞ்சிருப்பாரு. ஆசைக்கவி அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு பாடியவர் வந்து ஔவையார். காலமேகப்புலவர் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறி இருப்பாரு. நல்லாதனார் பிறந்த ஊர் திருநெல்வேலி திருத்து. குமரகுருபரரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம். குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளொலி அப்படின்றது தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். எத்திராசல் என்கிற அரங்கசாமி இயற்பெயர் கொண்டவர் வாணிதாசன். கவிஞர் ஏறு பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.